ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக் செய்யலாம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும் அவ்வளோ சாஃப்டான மைசூர் பாக் செய்யலாம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பாருங்கள், பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மைசூர் பாக்குக்கு தேவையான மாவு சேர்த்திக்கோங்க. 1 கப்பு கடலை மாவு சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்திக்கோங்க. அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் அந்த வறுத்து வச்ச மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஆயில் சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாவு நல்லா கம்பி பதம் வந்துருச்சு. பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய், ஆயில், சூடு பண்ணி வச்சா நெய், ஆயில் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. இந்த மாவு சேர்த்திக்கோங்க. நல்லா சூடு நல்லா இறங்கட்டும். 2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கோங்க. தட்டி விட்டு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் பாக்ஸ் ஷேப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம மைசூர் பாக்கு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், எல்லாருமே செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ.